பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதை லவ் பண்ணுங்க. அது உங்களை திருப்பி லவ் பண்ற டைம் வரும்போது எல்லா மேஜிக்கும் நடக்கும். நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே, மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்கள பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. 26 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு வந்து இவரோட குரல்ல மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். 25 இன்டர்வியூக்கு மேல கொடுத்துட்டாரு. தொடர்ந்து ஃபோன் கால் நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சக்சஸ் எங்க அப்படின்னு சொல்ல போனா, ஒரு சோசியல் மீடியாவை பெருகி போன காலகட்டத்துல ஒரு பாட்டை வந்து அவரோட குரல்ல மீண்டும் கேட்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மக்கள் கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடுற ஒருத்தரை நம்ம திரும்பி வந்து சந்திக்கணும் இல்லையா? சத்யன் மகாலிங்கம் அவங்க கிட்ட பேச போறோம். வாங்க சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் சார். நான் கூட உங்களை எப்பவுமே டிவில தான் பார்ப்பேன், எல்லா ஆடியோ லான்ச்லயும். இப்போ நேர்ல பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அப்பா வந்து ஒரு போலீஸு, பொலிட்டீஷியன் அப்படி இருந்தாலும், பெரும்பாலும் தன்னோட மகன்கள வந்து அந்த துறையிலே அனுப்பணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு தனி சுயரூபியா நீங்க வந்திருக்கீங்க சினிமா துறைக்கு, இசைத்துறைக்கு. எப்படி சார்? சொல்லுங்க சார். இல்ல, எங்க அப்பாவுக்குமே வந்து அவர் ம். வந்து போலீஸ் ஆக்கணும்னு தான் ஆசை. ம், ம், ஐபிஎஸ் தான் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து என்ன போட்டு ம். அப்படியே நம்ப வச்சுட்டே இருந்தாங்க, நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். எங்க ஓகே. அம்மாவுடைய தம்பிங்க வந்து ஐஎஃப்எஸ். ஆஹா. ஸோ அவங்களுக்கு வந்து நீ ஐஎஃப்எஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்னு. ம், நான் அதுவா இதுவும் தெரியல, சரி ஏதோ ஒன்று ஆகிறேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது ம். திடீர்னு மியூசிக் நடுவில் ஓகே. வந்து ம். நீ எதுவுமே ஆகக்கூடாது, மியூசிஷியனாக தான் மாறணும்னு அது எனக்கு தனியாக கைப்பிடிச்சு கூட்டு போச்சு. படிச்சதெல்லாம் எங்க? என்ன படிச்சிருந்தீங்க? நான் வந்து பெரம்பூரில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ம். அண்ட் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் ஸ்கூலிங் பண்ணேன். ஓகே. டிஎஸ் நாராயணசாமி காலேஜ்னு ஒரு காலேஜ் வந்து ம். வேலப்பஞ்சாடியில். இப்போ ம். இல்லை, இந்தியா சிமெண்ட்ஸோட காலேஜ். ஓகே. அங்கே வந்து பிஏ கார்பரேட் ஒரு 1.25 வருஷம் படித்தேன். ம். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ம். அப்புறமா வந்து கரஸ்பாண்டன்ஸில் போயிட்டு இங்கிலீஷ் ஓகே. லிட்ரேச்சர் படித்தேன். ஏன்னா ம். கார்பரேட் வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறது, அது நான் கச்சேரியில் பிஸியாக இருந்த டைம். ஓகே. உட்காந்து இன்னொரு இடத்துல போயிட்டு நான் கம்பெனியில் ஒர்க்லாம் பண்ண வேண்டியதாக மாறும். அதெல்லாம் பண்ணணும் ப்ராஜெக்ட். சரி, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணேன். ஓகே. அப்புறம் என்னோட ஒய்ஃப் அப்போ we are in love. லவ். அவங்க வந்து எம்பிஏ படிக்க சொன்னாங்க. சரி படித்தோம், அதையும் பண்ணேன். சிம்பியாசிஸ் புனே இன்ஸ்டியூட்டில். எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் தான். ஓ! ஓகே. அ ஒரு மேடை கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது. அ சில பேருக்கு வந்து தானா கிடைச்சிடும். சில பேர் வந்து தானா வாய்ப்பு கேட்டா தான் கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் முதல் மேடை, கிடைச்ச அனுபவம், யாரு வாய்ப்பு குடுத்தாங்க? நான் வந்து ரோட்ல உட்காந்து கச்சேரி பார்த்துட்டு இருந்தேங்க. எனக்கு மியூசிக்ல ஒரு நாட்டம் வர ஆரம்பிச்சது. அது நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். ம். அண்ட் அப்போ இந்த மேடை கச்சேரிகள் அங்கங்க நடக்கும் இல்லையா, கோயில் நீங்க திருவிழா ஆனா function. பிராக்டிஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு பாட்டு முறைப்படி கத்துக்கிறதோ, இல்ல. இல்ல வந்து இசை நான் ஞானத்த கத்துக்கல. கேட்டு தான் நீங்க பாடுறீங்க. ஆமா. ஓ! ஸோ அந்த கச்சேரிகள பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி, சரி ம். நமக்கும் அந்த ஸ்டேஜ் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு அந்த கச்சேரிகள்லாம் நான் ரீச் பண்ணேன். ம். அப்போ ஒரு கச்சேரி பெரம்பூர்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அவங்கள கேட்டு சரி வா தம்பின்னு சொல்லி கூட்டு போயிட்டு ஒரு ஹெல்ப்பராவே ஒரு 6 மாசம் ஓட்டுனாங்க. ம். ஸ்டேஜே ஏத்த விடல. ஓகே. ஒரு பாயிண்ட்ல வந்து சார் நீங்க தப்பா பாடுறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன மண்டை மேலே கொட்டி அடிச்சுட்டாங்க. ம். சரி நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து அதே ஸ்டேஜ்ல அதே ஆர்கெஸ்ட்ரா வந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரோட வீட்டு கல்யாணத்துல நடத்துனாங்க. ம். எங்க வீட்ல நான் போய் சொல்லிட்டு தான் கச்சேரி போவேன். இன்னைக்கு ஓ! பாட்டு பாடுனேன். ஓகே. சூப்பரா கை தட்டுனாங்க எல்லாரும்னு. அப்பதான் ம். நெக்ஸ்ட் டே கச்சேரிக்கு அனுப்புவாங்க. ஓகே. ஏன்னா அப்ப ஸ்கூல் போயிட்டு இருந்துட்டேன். ம். 9த் என்னமோ ம். படிச்சுட்டு இருந்தேன். ஓ! ஆ சரி, அப்போ வந்து எங்க அப்பா கேட்டாரு, "நீ இந்த டைம்ல நான் பாடிட்டு இருந்தேன். இந்த டீம்ல தானே பாடிட்டு இருந்தேன்?" கேட்டாரு. ம். ஆமான்னு சொன்னேன். ஆனா அவர்ட்ட கேட்க பயம். அந்த ம். ஆர்கெஸ்ட்ராக்காரர்கிட்ட. ஏன்னா ம். அவர் தானே கொட்டி விட்டாரு. அப்புறம் யார் போய் கேட்டாங்க? அவரு எங்க அப்பா தம்பி தெரியும்ல, எங்க அப்பா பொலிட்டீஷியன் அப்போ. ம். ஆ எங்க அப்பாவுக்கு ஒரு பவர் உண்டு. ஸோ அவர் வந்து கேட்டாங்க. ம். தெரியும் நான் சொன்னேன். "தம்பி பாட வைப்பா" அப்படின்னு சொன்னோனே, ம். அங்க ஏறி எந்த பாட்ட நான் குறை சொல்லணுமோ அந்த பாட்டு பாடி காட்டுனேன். செம்ம கெத்து இல்ல? என்ன பாட்டு பாடுனீங்க? அழகிய லைலா சாங். ஓ! அப்ப சொன்னேன், "அண்ணா அந்த பாட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாடலாம். அந்த இடத்துல தப்பா பாடுனீங்க" அப்படின்னு சொன்னேன்னா, ம். அதுதான் கொட்டுனாரு. சுர்ருன்னு வந்திருக்கும். "நீ வந்து என்ன பாட்டு பாடுற?" அப்படின்னு கேட்டாரு. ம். "அழகிய லைலா" அப்படின்னு சொன்னோனே செம்ம ம். காண்ட் ஆயிட்டாரு. ஓ! ஸோ பாடுனேன். ம். அத அந்த வந்து அந்த மேடைக்கு அப்புறமா அந்த பாட்ட பாடுத்து இன்னொரு ஆர்கெஸ்ட்ராக்காரங்க அந்த மண்டபத்துக்கு வந்திருந்தவங்க, ஆ. அவங்க என்ன நோட் பண்ணிட்டாங்க. அப்படியே செயின் லிங்க் மாரி புடிச்சு ம். கொண்டு போயிட்டாங்க. நோட் பண்ணிட்டு அவங்களோட டீமுக்கு ஒரு நாளுக்கு வந்து ம். ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவங்க சிங்கர்ஸ் இல்ல, கிடைக்கல அவங்களுக்கு அவங்க கச்சேரி. ஓகே. அப்புறம் எனக்கு வீடு தேடி வந்தாரு அவரு. அப்போ ம். ஃபோன்லாம் கிடையாது. ம். ம் வந்து "தம்பி வரியா தம்பி? நான் உன்ன பார்த்தேன் அந்த கல்யாணத்துல நீ பாடுனது. ம். என் கச்சேரியில பாடுன்னு" கூப்பிட்டாரு.
வரேன் சார்ன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ தட் இஸ் ஸ்டார்ட். அழகிலேல வந்து எப்படி பாட்டு மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் தான். பாடுவீங்களா? நான் இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் சாங்ஸ் மனப்பாடத்துல தான் மனப்பாடம் பாடுவேன். தான். ம். மேபி இப்போ லேட்டஸ்ட்டா வர புது பாட்டுக்கு மட்டும் லிரிக்ஸ் வச்சு பாடிப்பேன். அந்த மாரி. ஓ! அது கூட ஒரு கிளான்ஸுக்கு வச்சுப்பேன். ம். மத்தபடி மனப்பாடம் ஆயிடும். உங்களோட ஃபேவரைட் லைன் அழகிலேலருந்து? உயிருக்குள் மின்னல்கள் அடித்தது என்ன, பாதங்கள் என்னை குடித்ததும் என்ன, அழகினில் என்னை வளைத்ததும் என்ன, இதயம் கொள்ளை போனதென்ன, ரகசியமாய் இவள் இளமை ரசிப்பேன், கவிதைகள் எழுதி மனசுக்குள் படிப்பேன், கனவுகள் அடக்கி காலையில் களைப்பேன், தினம் தினம் இவளை யோசித்தேன், வாலிப குறும்புகள் ஜாடைகள் சொன்னது ஐயோ, பிக்காசோவின் ஓவியம் ஒன்று, பீத்தோவனின் சிம்பனி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ. மனோவோட குரல் அப்படியே விளையாடி இருப்பாரு. ஆமா. மனோ பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணாரா? அத ஸ்டேஜ்ல பாத்துக்கிட்டு? நான் அப்புறமா ஒரு ராஜ் டிவில ஒரு ஷோ நடந்துச்சு. ஹம் ஹம்மான்னு. ம், ம். அந்த ஷோல சார் தான் வந்து ஆங்கர் பண்ணாரு. ஓ! மனோஜ் சார் தான். ஓகே. அப்ப அந்த பாட்டு நான் முன்னாடி பாடுனேன். ம். நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஓகே. பட் இப்போ வரைக்கும் மனோ அண்ணன் ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு. அவர் ஷோ ம். நெறைய நைஸ். பண்ணிருக்கேன். அவர் கூட என் ஷோக்கும் வந்திருக்காரு. ம், ம். ஸோ வந்து சில பேர் பார்க்க போனீங்கன்னா, என்னுடைய குரு அவங்க. நாங்க அவங்ககிட்ட தான் 2 வயசுலருந்து கத்துக்குறோம், 5 வயசுலருந்து கத்துக்குறோம் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து திடீர்னு சிங்கர் ஆவாங்க. இப்படி முறைப்படி கத்துக்கிட்ட சிங்கர்ஸுக்கும், நீங்க தானா கேட்டு கேட்டு ஒரு இசை ஆர்வத்துல கத்துக்கிட்ட சிங்கர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்ல எனக்கு என்னுடைய லாஜிக் என்னன்னா, மியூசிக் வந்து உள்ள இருக்கணும். ம், ம். அண்ட் அது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ம், ம். பேரண்ட்ஸ்க்குமே சொல்றேன். ஓகே. அண்ட் அவங்களுக்குமே சொல்றேன். அவங்க செல்ஃப் ரியலைசேஷனுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். ம், ம். பட் என்னோட சஜஷன்ஸும், அட்வைஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம். ஏதோ ஒரு விஷயத்துல மியூசிக் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாவோ, இல்ல ஓகே. வாய்ப்பாட்டாவோ, வெஸ்டர்னோ, கர்நாடிக்கோ, இல்ல ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வாட் எவர் இட் மே ம், பி, ம். எல்லா பசங்களுக்குமே மியூசிக் போய் சேரணும். ஸ்கூல் ம். படிக்கிற தருணத்துல. ஓகே. அண்ட் ம். இது என்னோட ஆசை. அண்ட் இன்ஃபாக்ட் எனக்கெல்லாம் பவர் இருந்துச்சுன்னா, நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சி கேட்பேன். ம். பேசிக்கா ஸ்கூல்ஸ்ல ம். மியூசிக்க ஒரு கட்டாய பாடமா ஆக்கணும் அப்படின்னு ம். நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா, ம். எல்லாருக்கும் வெளிநாடுகள்ல அது இருக்கு. நம்ம ஓகே. நாட்டுல அது இல்ல. ம், ம். முறைப்படி பசங்களுக்கு ஏதோ ஒண்ணு மியூசிக் உள்ள அவங்களுக்கு திணிக்கப்படணும். ஸோ ம். எல்லாருக்கும் மியூசிக் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே. யாருக்கு இருக்குதோ அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு ம். ஏஜ் வரும்போது, அந்த உள்ள இருக்கிற இன்பவுண்டான மியூசிக் வந்து ஓகே. அத புடிச்சிட்டு வெளிய வந்துடும். ம். அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ என்னதான் கத்துக்கிட்டாலும், ஓகே. உள்ள இருந்தா இப்ப அதே மாதிரி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மத்த ம், மத்த மீடியால இருக்கக்கூடிய, சேனல்ல இருக்கக்கூடிய ம். அவங்கலாம் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து இருக்கிற திறமைகள்லாம் வெளிக்கொண்டு வர்றாங்கல்ல. அவங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் தானே குடுக்குறாங்கன்னு அதான் நெனைக்கிறேன். திறமை இருக்குதுன்னா பிரச்சனையே இல்ல. எல்லாருக்குமே ம். திறமை இருக்கும். பட் எல்லாரும் பாட்டு கத்துக்கலாம். அதுவும் ஒரு ம். லாங்குவேஜ் மாரி கத்துக்கலாம். ஓகே. இப்போ தமிழ் மாரியோ, இங்கிலீஷ் மாரியோ, வேற மொழி மாரியோ ம். மியூசிக்கையும் அதே போல கத்துக்கலாம். ம். பட் மியூசிக் வந்து கத்துக்கிட்டா மட்டுமே பத்தாது. ஓகே. அது இன்பார்னா இருக்கணும். அப்படிங்கிறது ம். கருத்து. ஏன்னா ராஜா சார் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு. ம். ம். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற எல்லாருமே இன்ஜினியர் ஆயிடுவாங்க. ம். மெடிசின் படிக்கிற எல்லாருமே டாக்டர் ஆயிடுவாங்க. ம். ஆனா மியூசிக் காலேஜ் படிக்கிற எல்லாருமே மியூசிஷியனா மாறுறதில்ல. ம். ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கலாம். ஓகே. நாமளும் வந்து இவர போல ஆகலாம், அவர போல ஆகலாம், நம்ம பசங்க இந்த மாரி ஆகணும்னு எல்லா ம். பேரண்ட்ஸும் நெனைக்கலாம். அவங்களும் நெனச்சுக்கலாம். பட் அது உள்ள இருந்ததுன்னா சூப்பர். ஓகே. சத்யன் வந்து இவ்ளோ நாளா எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? எதுவுமே தெரியல. அந்த ரோஜா பாட்டு வந்து நீங்க பாடுன பிறகு தான், அதுவும் நீங்க பாடுனது வந்து வெளிவந்த பிறகு தான் வந்து இப்ப லைம்லைட்ல எல்லாரும் உங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது நாள் வரைக்கும்? பாடிட்டு இருந்தேன். ம். ட்ரிப்ல மியூசிக்ல பாடிட்டு இருந்தேன். இருந்தீங்களா? இல்ல வந்து பாடிட்டு ஆல்பம் இருந்தேன். பண்ணியிருந்தீங்களா? ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன் நெறையா. அண்ட் ஷோஸ் தான் ஃபோக்கஸ் நெறையா இருந்தது. அண்ட் என்னோட ம். இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்ன்னு சிலது பண்ணிட்டு இருந்தேன். ம். ம். ஷார்ட் ஃபிலிம், ம். ஜிங்கிள்ஸ் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு மியூசிக் தவிர வேற எதுவும் எனக்கு என்ன ம். சொல்றது ஹாப்பினஸ் இல்ல. ஓகே. நான் பண்றத ஹாப்பியா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எது ம். பண்ணாலும் ம். அதுல ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கணும்னா, ஓகே. அது எனக்கு மியூசிக் தான். இப்ப நெறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சியா? குரல வச்சியா? இல்ல அவங்களோட கான்டாக்ட்ஸ வச்சியா? எப்படி வந்து வாய்ப்பு கிடைக்குதுன்னு நெனைக்கிறீங்க? இது எல்லாமே பெர்முடேஷன், காம்பினேஷன் தான். இது ம். எல்லாமே கலந்தது தான். ஓகே. வாய்ப்புங்கிறது ம். அதுக்கும் மேல பிளெஸிங்ஸ். ம். ஓகே. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா முன்னாடிலாம் வந்து நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் பாடணும் அப்டின்னா வந்து கேசட்டோ இல்ல வந்து அப்படி மாரிலாம் இப்ப அப்படிலாம் கிடையாது வந்து ஒரு காம்படிஷன் பண்ணி அதுல வின் பண்றவங்களுக்கு ஈஸியான வாய்ப்பு கிடைக்குது. இது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? உங்கள மாரி வந்து பாடக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இதனால வருது அப்படின்னு சொல்றீங்க? அகைன் இப்போ நீங்க சொன்ன மாரி இப்போ வாய்ப்புகள் நெறைய இருக்குது. ம். நெறைய பேர் இருக்காங்க ம். பாடுறதுக்கு. ஒரு ஒரு வீட்ல ஒரு ஒரு பாடகர் இருக்காங்க. ஸோ ம்ஹ்ம். எல்லாருமே இன்னைக்கு எக்ஸ்போஸும் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா டிவி மட்டுமும் இல்ல. ஓகே. மொபைல் ஃபோன், சோசியல் ம். மீடியா. அதுலயும் அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மூலியமாவும் நெறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்துட்டு தான் ம். இருக்கு. ம். மேபி நாங்க வந்த டைம்ல அது இல்ல. ஆமா. ம். எங்களுக்கு இந்த டிவி மீடியா மட்டும் தான் அப்ப இருந்தது. ம்.
அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நெறைய பேர் வெளிய தெரிய வச்சாங்க. பட் ஸ்டில் இப்போ வந்து ஒரு ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு பாட்டு கம்போஸ் பண்றாருன்னா, அந்த பாட்ட யார பாட வைக்கலான்னு அந்த கம்போசருக்கே கன்ஃப்யூஷன் வர அளவுக்கு சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. ம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆமா. இதுக்கு நடுவுல சத்யன பாட வைக்கலான்னு ஒரு தாட் வருதுன்னா, ம். அது வந்து அபூர்வமா அமையிற ஒரு விஷயம் தான். ஓகே. எவ்வளோ ஸ்டேஜ் ஷோ நீங்க பாடியிருப்பீங்க? மோர் தென் 6000 ஷோஸ். 6000 ஷோஸ். ஆல்மோஸ்ட் உள்நாடு, வெளிநாடு எல்லாம் சேர்த்து. எல்லாம் ஓகே. சேர்த்து. உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நம்பிக்கை குடுத்த ஒரு மியூசிஷியன் யாராவது? மியூசிக் டைரக்டர்ஸ் தொடர்ந்து வாய்ப்புகள் குடுத்தவங்க யாரு? நெறைய வாய்ப்புகள் எனக்கு குடுத்தது யுவன் சங்கர் ராஜா. ம். அவருக்கு நெறைய பாட்டு பாடியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ம். அண்ட் அவர் கூட நெறைய வொர்க் பண்ணியிருக்கேன். ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏதாவது ஒரு ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கிற சாங்ஸ் நீங்க இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ண பாக்குது, கைய கோக்குது, ரூமு கேக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா கேட்டு பாருடா. இப்போ காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்ல. அட ஒண்ணு தோத்துட்டா 2 இருக்குது உள்ள. இப்ப எல்லாம் தேவதாசு எவனும் இல்ல. அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரை பாக்குறான். அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூச தேடுறா. 2 பேருமே இங்க பொய்யா பழகுறான். ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரியிறான். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். ம். இப்ப அந்த காலகட்டத்துல ஒரு 4 மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் மாத்தி, மாத்தி வாய்ப்பு குடுத்தாங்க. இப்ப அவ்ளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனாலும் வாய்ப்புகள் எப்படி மத்தவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க? அதாவது இப்போ டாப்ல இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அவங்க ம். ஷெட்யூல் பிஸியாவே இருக்கும். ம். அண்ட் அடுத்த ஆப்ஷன்னு பார்க்கும்போது நெறைய பேர் இருக்கிறதுனால, அது ம். வந்துரும் வாய்ப்புகள். ஓகே. ஒரே ஒரு ஹிட் மட்டும் தான் இங்க தேவைப்படுதோ? ஒரு 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 சாங் ஹிட் ஆச்சுன்னா போதும். அவங்கள வந்து வெளியில நெறைய பாடல்கள் மூலமா அது ஒரு தொடக்கம் தானே தவிர, ம். தொடர்ந்து இருக்கணும்னா அது அந்த பெர்சிஸ்டன்ஸ் இருக்கணும். இருக்கணும். ம். ஸ்டஃப் இருக்கணும். ம். வொர்க் பண்ணிட்டே இருக்கணும். அது ஆரம்பம் மட்டுமே ஒரு கணக்காக்க முடியாது இல்லையா? ம். அதுக்கப்புறம் நெறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வரணும். அதுக்கு உங்களோட உழைப்பும் தேவை, ஓகே. பிராப்தமும் தேவை. நீங்க பாடும்போது உங்க கூட அந்த சக பாடகர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? நெறைய பேர் இருந்தாங்க. நான் வரும்போதெல்லாம் நெறைய பேர் அப்போ ம். சிங்கர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. ஹரிச்சரன் மாரி நெறைய ரஞ்சித் ரஞ்சித், ஹரிச்சரன், ராகுல் எல்லாமே அப்போ வந்தாங்க. முகேஷ்லேருந்து எல்லாருமே இருந்தாங்க. இருந்தாங்க. இப்பவும் பாடிட்டு இருக்கவங்க யாரு? நீங்க உங்க டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ தொடர்ந்து வரைக்கும் ஹரிச்சரன்லாம் ரொம்ப பிஸி தான். இப்போ வரைக்கும் வெரி குட் ஷோஸ்லாம் டேலண்டட் பண்ணிட்டு சிங்கர்ஸ். ம். ஓகே. ஒரு படங்கள் ஹிட் ஆவறதுக்கு வந்து பாட்டு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ல எப்படி என்ன சொல்வீங்க? பாட்டு வந்து ஒரு பாட்டு இசையமைப்பா வந்து ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு படத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது இருக்கணும். ம், ம், ஏன்னா படங்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறமா ம், நெறைய படங்கள் வர வர அந்த படங்கள் வந்து அப்படியே மறைக்கப்படுது. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல. ஸோ ம். அந்த ஒரு பாட்டு வந்து அத ஹோல்ட் பண்ணி ஞாபகத்துல வச்சிருக்கும் மக்களுக்கு ஓகே. மத்தியில. ம், ம். அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ ஓகே. ஒரு பாட்டாவது அட்லீஸ்ட் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு பாட்டு ஹிட்டாவும் இருந்துச்சு சொன்னா, ம், ம், ம். அந்த பாட்டு கேட்கும்போது அந்த படம் ஞாபகத்துல வந்துன்னே இருக்கும் மக்களுக்கு. ஓகே. பல வருஷம், நூத்துக்கணக்கான வருஷம் ஆனாலும் அது ஞாபகத்துல வந்துன்னே இருக்கும். எப்படி சார் சடனா வந்து இந்த ரோஜா பாட்டு வந்து எப்படி போஸ்ட் பண்ணாங்க? எங்களுக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து சாரங் பிரல் அவங்களுடைய யூடியூப்ல தான் பேஜ் பண்ணா போஸ்ட் பண்ணாங்க. ஓகே. அவங்களுக்கே தெரியாது. நான் சங்கர் சார் கேட்டேன். "இது எப்போ பண்ணீங்க? ஏன் பண்ணீங்கன்னு?" கேட்டேன். ம். தெரியாது. அது இப்போ ரீசென்ட்டா நடந்த எல்லா ஷோஸுமே நாங்க போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டோம். ஓகே. அவன் அட்மின் கேட்டான், "அ ஏதாச்சும் வீடியோ இருந்தா குடுங்க போஸ்ட் பண்றதுக்கு இந்த வாரத்துக்கு" அப்படின்னு கேட்டதுக்கு, "எதுவுமே இல்ல. ஏதாச்சும் பழசா ஒண்ணு இருக்கு தூக்கி போடுன்னு" சொல்லும்போது, இந்த பழசு வீடியோ இதான் இருந்துச்சு. இத எடுத்து போட்டாங்க. ம்ஹ்ம். வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த கமெண்ட்ஸ பார்த்தா, உங்களோட தலைமுடி ஆடுறதா இருக்கட்டும், நீங்க யாரையோ தேடுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல பேசினதா இருக்கட்டும், ம். அந்த பாட்டு வந்து நீங்க ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப வெகுளித்தனமா, அது வந்து ஒரு அசால்ட்டா அப்படி பாடியிருப்பீங்க. அந்த பாட்டு வந்து சில பேர் பாடும்போது வந்து ரொம்ப சிரத்த எடுத்து பாடுவாங்கல்ல, அந்த மாரிலாம் இல்லாம ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிம்பிளா அந்த பாட்ட நீங்க பாடணும். அந்த கமெண்ட்ஸ்லாம் நாங்க பார்த்தோம். என்னடா அது அவரோட தலைமுடி ஆடுறதா இருக்கட்டும், அவர் யாரையோ ஒரு தேடுறாங்க. இந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? அந்த பாட்டு வந்து நீங்க இப்ப பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இன்னும் எனக்கு பெட்டரா, ஐயோ! என்னடா இப்படி பாடுனதுக்கே இவ்ளோ ஆமா புகழ்றாங்களே! இன்னும் சத்தியமா பெட்டரா நடிச்சது. கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க. என்னடா ஓகே. ரொம்ப ஆவரேஜா பாடியிருக்கிறேன் நானு. எனக்கு அத கேட்கும்போதெல்லாம், ஐயோ! ம். இன்னும் பெட்டரா பாடியிருக்கலாம், இன்னும் அப்படின்னு பெட்டரா பாடிருக்கலாம்னு தோணியிருக்கும். எனக்கு தோணினே இருக்கும். எப்போ கேட்டாலுமே. ஆனா, மக்கள் அதுல வேற ஏதோ ஒண்ணு பார்த்துருக்காங்க. ம். அதான் நானு ஆம்பளைக்கு, பொம்பளைக்கு பாட்டு பாடிட்டு, ம். வீட்டுக்கு வந்தோனே என் ஒய்ஃப் கிட்ட என்ன பாட்டு பாப்பான்னேன். ம். நம்ம பாடுன ஒரு சாதாரண பாட்டு பாடுனேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா ஓகே. அந்த பாட்டு பயங்கர பயங்கர ஹிட் வைரல், ஆயிடுச்சு. பயங்கர ஹிட். ம். அதான் நாம ஒண்ணு பார்க்கறது வேற பாயிண்ட்ல பார்ப்போம். ஆனா ம். மக்கள் பார்க்கறது வேற பார்வையில இருக்குது. ஓகே. அவங்க எத பார்த்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. மேபி அந்த டோனா இருக்கலாம். இல்ல அந்த பையன் ம். சின்ன பையன் ஒருத்தன் பாடுற மாரி அதான், அதான். இருந்திருக்கும். ம்.
ரொம்ப அந்த அந்த ஃபேஸ் ரொம்ப பாவமான ஒரு ஃபேஸாவும், அது எப்படின்னே தெரியல. அந்த பாட்டு எல்லாருக்கும் ஆனா அந்த பிடிச்சிருச்சு. முகம் வந்து அப்ப இருந்த என் நிலைமை, ஃபேமிலி நிலைமை எல்லாத்தையுமே காட்டுற ஒரு முகம் தான் அது. அதான். உண்மைதான் அது. ஸோ மேபி மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துல ஒருத்தன அவங்கள பார்த்துருக்காங்க. கண்டிப்பா. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம வீட்ல இருந்து போன ஒருத்தன் பாடுனது அந்த ஸ்டேஜ்ல. மக்கள் கிட்ட மாரி நானும் கேட்கிறேன். அந்த பாட்டு பாடும்போது யாராச்சும் தேடுனீங்களா? இல்லங்க. இல்லங்க. நான் ஆடியன்ஸ் அப்ப முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஓகே. தீவுத்திடல்ல நடந்த ஷோ. ஓ! ஓப்பன் ஷோ. ஓ! பீச் காத்தடிக்குது. ஓகே, ஸோ ஓகே. காத்துல தான் அந்த முடி பறந்தது. அண்ட் முன்னாடி அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. நான் அவங்கள அப்படி பார்த்துனே போய் பொதுவாவே நான் பாடும்போது நான் எல்லாரையும் பார்த்து தான் எல்லாருக்கும். பாடுவேன். ம். நீங்க பார்த்துருக்கீங்க ஷோ நான் ஆமா, பாடும்போதெல்லாம். கண்டிப்பா. சரி என்னன்னா சார், அந்த ஒரு ஒரு பாட்டு வந்து பாடி வந்த பிறகு 25 வருஷம் கழிச்சு அந்த பாட்ட வந்து மக்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னா, ரியலா பாடுன உன்னிகிருஷ்ணன் சார் என்ன சொன்னாரு? இப்போ எதாவது சமீபமா பேசுனீங்களா? நான் உன்னிகிருஷ்ணன் சாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் ம். வந்து "சோ ஹேப்பி ஃபார் யூ சத்யன்." அப்படியா? ம். 99ல பாடுனதெல்லாம் கேட்டு ம். "சோ ஹேப்பி ஃபார் யூன்னு" சொன்னாரு. அப்ப ரீசென்ட்டா கூட இப்போ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அண்ணன பார்த்தேன். ஓகே. ம். பிளெஸிங்ஸ் வாங்குனேன். ஓகே. அவரும் ஐம் வெரி ஹேப்பி சத்யன் அண்ட் யூ டிசர்வ் மோர்ன்னு சொன்னாங்க. ஓகே. சில பேர் வந்து சில மியூசிக் டைரக்டர்ட்ட பாடியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து சில பேரோட டோன் அவங்க அவங்கள சாயல் மாதிரியே வரும். உங்களுக்கு அந்த மாரி வந்து நீங்க பாடணும்னு நெனைக்கிற மியூசிக் டைரக்டர் யாரு? யாருடைய வாய்ஸ் ரிசம்பிளன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும்? எனக்கு ரஹ்மான் சார்து பாடணும்னு ரொம்ப ஆசை. ம். அண்ட் இன்னொன்னு டோன் ரிசம்பிளன்ஸ விட எனக்கு அவர் போற அந்த ரேஞ்சஸ் ரேஞ்ச். ஈஸியா வரும். ம். அவர் வாய்ஸ்ல வர ரேஞ்ச் ஓகே. அது எனக்கு அப்படியே ஃப்ளோவா வரும். ஸோ ம். ஐ வாண்ட் டு வொர்க் வித் கேன் யூ ஹம் வித் ஹிஸ் வாய்ஸ்? வா! ஒண்ணுமே இல்லாம வெறும் வாய்ஸ் மட்டுமே எப்படி கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு சார். சூப்பர், சூப்பர். அந்த மாரி ஒரு டேலண்டா இருந்தா மட்டும் தான் சர்வைவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சும்மா வந்து நமக்கு ஏதோ நம்ம பாடுறோம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு இங்க வந்து ஓட்ட முடியாது வண்டிய. ஸோ ம். உங்களோட டிராவல் இன்னும் நெறைய இருக்கு சார். ஐ திங்க் இப்போ வந்து இப்ப தான் அகைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன் உங்களோட கேரியர. ஸோ இப்பதான் இன்னும் மெயின் பிக்சரே. வரைக்கும் ட்ரைலர் தான் போயிருக்கு ஆமா. லைஃப்ல. நானும் அது பார்க்குறேன். ம். எனவே நெறைய பேர் சொல்லுவாங்க வந்து இந்த வாய்ஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு வந்து காலையில எழுந்தோனே இந்த மாரிலாம் ரிஹர்சல் குடுக்கணும். வாய்ஸ்க்கு வந்து அந்த வாய்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாரி ஏதாவது பிராக்டிஸ் பண்றீங்களா? இல்ல அந்த மாரி எதுவுமே தனியா அதுக்குன்னு மெனக்கிடல. ம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்னன்னா, நெறைய பேசும்போதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அரட்டை அடிக்கும்போதோ, சத்தம் ம். போட்டு சிரிச்சு பேசும்போதோ, அப்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஆனா ம். தொடர்ந்து எவ்வளோ நேரம் பாடுனாலும் எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. அப்படிங்களா? பாடும்போது ஸ்ட்ரெயின் ஆனதே ம். இல்ல. மேபி லேக் ஆஃப் ஸ்லீப் ம். ம். அண்ட் இந்த மாரி ஓவர் அரட்டை. ஓகே. அப்போதான் வந்து வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ம். ஆகும். ம். அது ம். மட்டும் தான். மத்தபடி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். எல்லாம் நார்மல். அதெல்லாம் ஓகே. நான் கொஞ்சம் மோசமா தான் சாப்பிடுவேன். அதுக்குன்னு தனியா எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கல. ஆ ஓகே, ஓகே. டேக் கேர் பண்ணிக்கல. ம். மேபி இதுதான். இது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். நான் பேசும்போது கூட பெருசா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன். ம். ம். அதனால நெறைய பேர் நீ பேசுற குரலுக்கும், பாடுற குரலுக்கும் டிஃபரெண்ட்டா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ம். பிகாஸ் நான் பாடும்போது ஃபுல் எனர்ஜி குடுத்து பாடுவேன். ஓகே, பேசும்போது ஸ்ட்ரெயின் ஓகே. பண்ணவே மாட்டேன். அப்படியே மேலோட்டமா தான் பேசிப்பேன். நீங்க ஒர்க் பண்ண ஒவ்வொரு இசையமைப்பாளர்லருந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாரி எனக்கு ஒரு ஒரு இசையமைப்பாளர்கள் பத்தி ஒரு ஒரு வரிகள் சொல்ல முடியுமா? லைக் நீங்களே ரஹ்மான் கேளுங்க. சாரா இருக்கட்டும். ரஹ்மான் சார் பத்தி. இன்னும் நான் வொர்க் பண்ணவே இல்ல. ராஜா சார் பத்தி. ராஜா சார்னா டிவைன் அண்ட் ம். டெடிகேஷன், ம். சின்சியாரிட்டி, பெர்ஃபெக்ஷன். ரெக்கார்டிங் அப்ப ஒரு பதட்டமாவே ஒரு ஸ்டுடியோல இருப்போமா? இல்ல கொஞ்சம் நம்மள காம் பண்ணி வச்சுருவாங்களா? எப்படி ராஜா சார் ரெக்கார்டிங்? ஏன்னா அது உள்ள என்டர் ஆகும்போது பதட்டம் இருக்கும். பட் அப்புறம் போக போக அது நார்மல் ஆயிடும். ம். ராஜா ஓகே. சார் கூட வொர்க் பண்ணும்போது ஆ என்ன சொல்றது? ஆ ஒரு நல்லாருக்கும். ஏதோ ம். புதுசா கத்துக்க போறோங்கிற ஃபீல்ல தான் இருப்பேன். ஓகே. யுவன்? ஜாலியா இருக்கும். ம். அண்ட் இந்த பாட்டு எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட போவேன். பரத்வாஜ் சார் சொல்லுங்க. பரத் எப்பவுமே லேர்னிங் தான். ம். வந்து ஏதாவது சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாரு. இந்த மாடுலேஷன்ல பாடுங்க, ம். டிராமா இருக்கணும். ம். எப்பவுமே எனக்கு நெறைய சொல்லிக் குடுத்தது அவரு தான். ஹாரிஸ் சாரோட மியூசிக்ல எவ்வளோ பாட்டு பாடியிருப்பீங்க? ஹாரிஸ் சார் ஒரு 2, 3 சாங் பாடிருப்பேன். அங்க போனோம்னு வச்சுக்கங்களேன், டெக்னிக்கல். ம்.
எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணாரு டெக்னாலஜிய. ஓகே. அண்ட் பாடும்போதே வந்து உங்களுக்கு இந்த பெர்ஃபெக்ட்டா கேட்குற அவுட்புட் ம். கேட்கும் உங்களுக்கு ம். ஹெட்ஃபோன்ஸ்ல. ம். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அவர் யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஓகே. வாவ்ன்னு இருக்கும். அந்த மாரி. சில பேர் வந்து ரெக்கார்டிங்ல பயங்கரமா பாடிட்டு ஒரு கனவோட வந்திருப்பாங்க. ஆனா ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேர் இருக்காது. வேற ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க. இந்த மாரி உங்களுக்கு எனக்கு நடந்திருக்கா? நெறைய நடந்திருக்கு அந்த மாரி. அப்படியா? ஆமா. அது லிஸ்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதே ஒரு 100 பாட்டு இருக்கும். ஐய்யய்யோ! அந்த மாரி அண்ட் பாடி ஓகே ஆன பாட்டு சினிமால வராது. ம். இல்ல ம். கேசெட்லயே வராது. ஓகே. ஸோ அதெல்லாம் இஸ் அது நேச்சுரல் பார்ட் ஆஃப் திஸ் கேம். ம். சில பேர் வந்து நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாங்கல்ல. இவங்களோட வாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இவ்ளோ அழகா பாடுறாரு அப்படின்னு சொல்ற மாரி உங்களோட ஃபேவரைட் சிங்கர்ஸ் யாராவது இருக்காங்களா? எனக்கு எஸ்பிபி சார் பிடிக்கும். ம். ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹரிஹரன் சார் ரொம்ப பிடிக்கும். ம். சங்கர் மகாதேவன், உன்னிகிருஷ்ணன் சார், ரஹ்மான் ஆஸ் எ ம். சிங்கர். ம். எனக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ராஜா சார். ஓகே. எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இருக்கு. ராஜா சார் பாடும்போதெல்லாம் ஜீவன் அப்படி இருக்கும். ம். எஸ்பிபி சார் பாடும்போது நீங்க நீங்க பாடுற மாரி நீங்க உணர்வீங்க. அந்த ம். மாரி ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்ப வரக்கூடிய சிங்கர்ஸ் பார்க்கும்போது எப்படி தோணுது உங்களுக்கு? தே ஆர் நெறைய வெரி நியூ குட். சிங்கர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா? எல்லாருமே டேலண்டட் தாங்க. சூப்பரா ம். பாடுறாங்க. ம். ம். அவங்களுக்கு கரெக்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸும் அமையுது. ஓகே. அண்ட் வெளியவும் தெரியப்படுறாங்க. நமக்கு ம். எது நடக்கலையோ, அது அவங்களுக்கு நடக்குது. அத ஓகே. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ம். ஏன்னா, இன்னொரு மனுஷன் கஷ்டப்படவும் கூடாது. இன்னொரு மியூசிஷியன் முக்கியமா கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஓகே. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது நடக்குது. தே ஆர் பிளெஸ்ட். சூப்பர். அப்படின்னு நான் பார்க்குறேன். தே ஆர் குட். கிறிஷ், விஜய் ஆண்டனி போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மியூசிக் பண்றதுக்கு தான் வந்தாங்க. சிங்கர் ஆனாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆனாங்க. ம். ஸோ உங்களுக்கு அந்த மாரி மியூசிக் டைரக்டர் ஆகணுன்ற ஆசை நான் ஆல்ரெடி இருக்கா? மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். விழித்திருன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரிச்சிக்கு ம். அடிப்படையில் தெலுங்கு படம் ஒண்ணு பண்ணியிருக்கிறேன். ம். ம். அண்ட் இன்னொரு கன்னடா படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படியா? ஓகே, ஆமா. ஓகே. ம். அண்ட் ஃபோக்கஸ் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது டார்கெட்லாம் இல்ல. மியூசிக்லயே இருக்கணும். ம். ம். அதோடைய பல விஷயங்கள செய்யணும்னு தான் ஆசை. பாடணும் ஓகே. அண்ட் பாட வைக்கணும். ம். அண்ட் ம். மியூசிக் அசிஸ்ட் பண்ணலாம். ப்ரோகிராமிங் பண்ணலாம். ம். 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 ஜிங்கிள் பண்றது ஏதோ ஒண்ணு பண்ணலாம். மியூசிக் டைரக்ஷன் பண்ணலாம். பெர்ஃபார்ம் பண்ணலாம். முன்னைக்கும் மியூசிஷியன்ஸ் இப்பைக்கும் கூடயே இருக்கலாம். அந்த மாரி தான். முன்னைக்கும் இப்பைக்கும் ட்ராக் சிஸ்டம் நெறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து பாடிட்டு போனா வந்து திரும்பி அடுத்த சிங்கர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ அந்த மாரிலாம் இப்ப கிடையாது. ட்ராக் எந்த கண்ட்ரில இருந்தாலும் அனுப்பிவிட்டா அவங்களே பாடி அனுப்பிறாங்க. அந்த நானே அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. டெக்னாலஜிலாம் நெறைய வந்துருச்சு. ஸோ ம். இது எப்படி பார்க்குறீங்க? என்ன அட்வான்டேஜஸ் இதுல இருக்கு? இட்ஸ் வெரி பிளஸ் தான். ப்ளஸ் ஃபுல் தான். அட்வான்டேஜ் தான். ம். ம். இப்போ கூட ஒரு சாங் ரீசென்ட்டா பாடும்போது நான் இங்க பாடி அனுப்பினேன். பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா, ம். கம்போசர் கூட இருந்து ஒரு சிங்கர் பாடும்போது, ம். ம். அம் அதோட ஃபீல் வேற. எனக்கு கம்போசரோட பிரெயின்ல இருக்கிறத கன்சியூம் பண்ண முடியும். ஓகே. எனக்கு வந்து மியூசிக் டைரக்டர் என்ன நினைக்கிறாருங்கிறத கொஞ்சம் ம். அந்த வைப்லேருந்து பார்த்துட்டேன்னா, நான் புடிச்சுருவேன். டக்குனு இந்த ஃப்ளோல போயிடுவேன். மியூசிக் டைரக்டர் இல்லாத போது தான், ம். ம். அது வந்து ஒரு மிஸ்ட் மாரி இருக்கும். ஸோ டியூன் அப்படியே பேசிக்கா பாடுற மாரி இருக்கும். மேபி நம்மளோட இன்புட்ட குடுத்து, ஓகே. அது ஒரு ஃப்ளேவர் குடுத்து, அந்த லிரிக்ஸ்க்கு ஏத்த மாரி அர்த்தங்கள புரிஞ்சு பண்ணலாம். அது ம். மெனி டைம்ஸ் ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். பட் என்னுடைய என்னுடைய பிராக்டிஸ் கம்போசர் கூட இருந்து நான் பாடுனேன்னா, ம். இட் பி கிரேட் ஹெல்ப் ஃபார் மீ. பாட்டு இன்னும் ரிச்சா பொதுவா காட்டும். நீங்க பாடுன காலத்துல ஸ்டேஜ் ஷோக்குலாம் மினிமம் எவ்வளோ ரூபா சம்பளமா குடுப்பாங்க அந்த டைம்ல? நான் முதல்ல ரூ. 20 வாங்குனேன். ம். எவ்வளோ நேரம் பாடியிருப்பீங்க? ஒரு ஆம். 2 ஹவர் ஷோ அது? 2 ஹார்ஸ், 2 1/2 ஹார்ஸ் ம். அந்த ம். பிராக்டிகலா. ரூ. 20 வாங்குனேன் முதல்ல. அண்ட் அதுக்கப்புறம் போக அது படிப்படியா 100, 150 ம். மேக்ஸிமம் லைட் மியூசிக்லேருந்து நான் வெளிய வரும்போது ரூ. 800 பெர் டே சம்பளம். அந்த போற அன்னைக்கு. ஒரு நாளைக்கு. ம். இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா சார், இப்போ 25 நாளையில கிட்டத்தட்ட வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 20 டேஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். 25 இன்டர்வியூக்கு மேல குடுத்துட்டீங்க. இந்த 25 இன்டர்வியூ குடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இந்த சோசியல் மீடியால எங்க போனாலும் சத்யன் அப்படிங்கிறவங்கள தேடிட்டு இருக்காங்க ரீசென்ட் டேஸ்ல. ஸோ இதனால உங்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது புதிய படத்துலேருந்து வந்திருக்கா? யாராச்சும் வாய்ப்பு குடுத்துருக்காங்களா? சொல்லுங்க. வந்திருக்கு. எல்லாம் வந்தோனே சொல்றேன். நெறையா வந்திருக்கு. நெறைய ம். முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. சார் நீங்க சில பேர் வந்து பழைய பாட்டு எடுத்து ஸ்டேஜ்ல பாடுவாங்க. ம். லைக் டிஎம்எஸ் குரலா இருக்கட்டும், இந்த மாரி பழைய சிங்கர்ஸோடைய பாட்டு எடுத்து பாடுவாங்க. அந்த மாரி யாராவது ஒரு பழைய சிங்கர்ஸோட பாடல்கள் நீங்க பாடியிருக்கீங்களா ஸ்டேஜ்ல? நான் நெறைய பாடியிருக்கேங்க. ஏதாவது உங்களோட ஃபேவரைட் சாங் 2 லைன்ஸ் பழைய பாட்ட கேட்கணும்னு எங்களுக்கு தோணுது உங்க எனக்கு குரல்ல. ரொம்ப பாட்டு அடிக்கடி நான் ஒரு பாட்டு வந்து பாடிட்டே இருப்பேன். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம், குணம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுலாம். ஸோ அந்த மாரி சாங்ஸ் நெறைய பாடி, ஓகே. பாடி பார்ப்பேன். கேட்கிறத விட பாடி பார்க்கறது தான் எனக்கு பிடிக்கும். சில ஃபேமிலி இன்டர்வியூஸும் பார்த்தேன். உங்க ஒய்ஃப் வந்து எப்படி முன்னாடிலேருந்தே பாடி அவங்களும் பரிச்சயமானவங்களா? அம்மா நல்லா பாடுவாங்களா? ஏன்னா சாமி பாட்டெல்லாம் அவங்க பாடியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமான கனெக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? இல்ல ஆம்
அவங்க வந்து நான் லைட் மியூசிக்கில் தான் பார்த்தேன். அவங்க அப்படியா? சாரதா பறவைகள் தான் பார்த்தேன் நான் அங்க. ம், ம். அந்த ரோஜா ரோஜா அந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அவங்கள மீட் பண்ணேன். ஓகே. ஸோ அந்த பாட்டு பாடும்போதுல அப்போ வி வர் அவங்க நாட் படிச்சுட்டு இருந்தாங்களா அந்த டைம்ல? ஆமா. அவங்க வந்து இப்போ ஐ திங்க் அவங்க +2 முடிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஓ! ஓகே, ஓகே. அந்த டைம் தான். +2 முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ. ம், அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க. ம், அ அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே சும்மா ஜாலியா வீட்டுக்கு கஷ்டத்துல நெனச்சு ஜாலியா பாடுவாங்க. ம், கஷ்டத்த நெனச்சு ஜாலியா பாடுவாங்க சொல்ல. ம். அது மனசுலேருந்து கொட்டுவாங்க. மியூசிக்கே கொட்டுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து உணர்வுகள கொட்டுற விதமா தான் நான் மியூசிக்க பார்க்குறேன். ம், ம். நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதெல்லாம் எங்க அம்மாவோட பிராக்டிஸ் அது. ஓ! ஓகே. அழுது அழுது பாடுவாங்க. ம், ஆமா. அந்த மாரி வேதனைகள்லாம் கொட்டுற மாரி பாடியிருப்பாங்க. ம், நானும் அப்படிதான். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னு சொன்னா, எனக்கு உடனே போய் எங்கேயாவது பாட்டு பாடணும், ஷோ பண்ணணும். பாடுனேன்னா சரியாயிடும். இல்லன்னா எனக்கு இந்த அழுது, வலிக்கிறதுலாம் ம், பிடிக்காது. மியூசிக் போதும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல். ஸோ அதோட பிராக்டிஸ் தான் எனக்கும். இப்போ வரைக்கும் எங்க அம்மாவுக்கும் சரி, எங்க அம்மா பாடுறது என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா ம். பாடுனா பயங்கர வைபா இருக்கும்னு அவளும் சொல்லிட்டே இருப்பா. ஓகே. அண்ட் தே ஆர் வெரி குட். நீங்களும் உங்க ஒய்ஃபும் எவ்வளோ ஸ்டேஜ் ஷோ பாடியிருப்பீங்க? டூயட் சாங்ஸ். நெறைய கிடையாது. ம். மேபி சில ஒரு 100 100, 200 ஸ்டேஜஸ் பாடிருப்போம். ஓ! அந்த மாரி. ஓகே, ஓகே. சாதகப்படையில இருக்கும்போது தான் ம். மோஸ்ட்லி. உங்க கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் சார்? நான் இல்லாம 4 பேர். எங்க அண்ணன், ம். அப்புறம் அக்கா, எனக்கு அடுத்து 2 தங்கச்சிங்க. அவங்கலாம் செட்டில் ஆயிட்டாங்களா? எல்லாம் ஊர்ல செட்டில் ஆயிடும். இருக்காங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஆல்பம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா நீங்க வொர்க் பண்றத பார்த்தா கம்போஸ் பண்ணிட்டு இருக்க மாரி தோணுது. ஆமா. எங்களுக்காக சில டியூன் கொஞ்சம் போட்டு காமிக்க முடியுமா? காப்பிலாம் இது பண்ண மட்டும் மாட்டோம். இல்ல. இது வந்து சும்மா கவர் சாங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ம். இது சும்மா ஒரு கவர் சாங் தான். ஓ! இன்னைக்கு அப்படியா? ரிலீஸ் பண்ணலாம் ஈவினிங் ஏதாச்சும் மக்களுக்குன்னு. மக்களுக்கு சும்மா ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியா? ஏன்னா, அவங்களுக்கு நான் தேங்க் பண்றது மியூசிக் மூலியமா தான் பண்ணணும். ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங். எனி எனி ஆர்ட் நீங்க வந்து ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட்டா இருக்கிறீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணுங்க. அந்த பேஷன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அத லவ் பண்ணுங்க. அது உங்கள திருப்பி லவ் பண்ற அ டைம் வரும்போது எல்லா மேஜிக்கும் நடக்கும். கட்டாயமா. ஸோ கீப் ஆன் லவ்விங் தட் ஆர்ட். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். பெருசா அத பணம் பார்க்குற ஒரு விஷயமா பார்க்க வேண்டாம். ஓகே. பாப்புலாரிட்டி தேடுற விஷயமா பார்க்க வேண்டாம். அது எல்லா மேஜிக்கும் செய்யும். அது உண்மையா நேசிங்க அவ்வளோதான். உலகம் முழுக்க வைரலான அந்த பாட்டுலேருந்து 2 வரி மட்டும் எங்களுக்காக பாட ம். முடியுமா? உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் 2 உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 ரோஜா. தேங்க் யூ சோ மச். ரொம்ப தேங்க் யூ. நன்றி சார். தேங்க் யூ சோ மச்.